இன்றைக்கி எந்த கேள்வியும் கிடையாது. இது என்னோட பர்சனல் கேள்வி. இங்கே நம்ம ஆஃபீஸில் வந்து ஜோசியம் பார்க்க நிறைய பேர் வர்றாங்க. அதில் வந்து வக்கீல் வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க, அரசியல்வாதிங்க, சினிமாக்காரவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன் எல்லாருமே வர்றாங்க. அவங்க எல்லாருக்குமே அவங்க தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் சஜஷன் கொடுக்குறீங்க, பரிகாரம் கொடுக்குறீங்க. இது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? இப்போ ஜோசியம் கற்றுக்கணுன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமா? எல்லா ஜோசியரும் தெரிஞ்சிருப்பாங்களா? இப்போ நானே ஜோசியம் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? வெரி குட். ஒரு ஜோசியருங்கிறவருக்கு வெறும் ஜோசியம் மட்டுமே படிச்சிருந்தா பத்தாது, கற்றுக்கிட்டு இருந்தால் பத்தாது. அது தொடர்ந்து ஆன்மீகமும் தெரிஞ்சிருக்கணும். ஆன்மீகத்தில் சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற 4 முறைகளும் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். வல்லமை பெற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற 4 வல்லமையும் பெறணும்னு அவசியம் இல்லை. அதனால் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். வேதங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வேதங்களை முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் பேசிக் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்குமே அப்படி தான். எல்லா துறைக்குமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப அவசியங்க. அதாவது ஒரு துறையில் யார் சிறந்தவர் அப்படின்னாக்கா, குண்டு செட்டில் குதிரை ஓட்டுறவர் சிறந்தவராக இருக்க முடியாது. தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டையும் தாண்டி சற்றே அகன்ற ஒரு நாலேஜ், ஒரு அறிவு இருக்கணும்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட துறையில் மட்டுமே இருக்கிற அறிவு மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி அறிவு பெற்றுக்கணும். அவங்க தான் தலைமை பண்புக்குரியவர்களாக இருப்பார்கள். அதுபோல் ஜோசியர்களுக்கு இதெல்லாம் கூட இருக்கணும்னு அர்த்தம். உதாரணத்துக்கு அந்த காலத்தில் ஆஸ்தான ஜோசியர் இருந்தாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. மன்னர் காலத்துலலாம் என்ன இருக்கும்? ஆஸ்தான ஜோசியர்கள்லாம் இருப்பாங்க. எதுக்கு ஜோசியருங்க ஆஸ்தான ஜோசியர் வச்சுருந்தாங்க? இது மன்னர்கள் அவங்க எல்லாம் அதுலேயே அவங்கக்கிட்ட கேட்குறதுக்கு எல்லாமே. ஆமாம். இப்போ அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து இப்போ மழை வருது அப்படின்னாக்கா அதை யார் கணிச்சு சொல்கிறா? ஜோசியரா அல்லது வானிலை ஆராய்ச்சியா? இப்போ வானிலை ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கான அறிவியல் இருக்குது. வானிலை ஆராய்ச்சியாளர்கள் அதெல்லாம் கண்டுபிடிச்சி கவர்மெண்ட் ரிப்போர்ட் தராங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களை வந்து அலாட் பண்ணுறாங்க. அரசாங்கத்தையும் மக்களையும் அலாட் பண்ணுறது அந்த ரிப்போர்ட்டாக இருக்குது. அதுபோல் அன்றைக்கி டேட்டுக்கு வந்து இதெல்லாம் இல்லாத காலத்தில் யார் அதை அலாட் பண்ணதுன்னா ஜோசியருங்க தான் அலாட் பண்ணாங்க. இப்போ வந்து மழை வரப்போகுது, இது வரப்போகுது அப்படிங்கிறத அலாட் பண்ணது எல்லாமே வந்து ஜோசியர்களாக இருந்தாங்க. அந்த ராஜாவுக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க. போர் எப்போ போடலான்னு சொல்லுவாங்க, வேட்டைக்கு எப்போ போகலான்னு சொல்லுவாங்க. நாட்டில் அந்த வருஷம் எப்படி இருக்கும்னாக்கா அவங்க பஞ்சாங்கம் பார்த்து இந்த வருஷம் வந்து தமிழ் வருஷம் ஒன்று பிறக்கும் போதும் அதுக்கு ஒரு இந்த வருஷம் இந்த எந்த பேரில் பிறக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான, இப்போ சோபக்கிருது வருஷம்னா இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு பஞ்சாங்கத்தில் ஒரு 4 வரியில் ஒரு பாட்டு போட்டிருப்பான். அந்த பாட்டுக்கான அர்த்தங்களெல்லாம் அவங்க சொல்லி இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷத்தில் மழை அதிகமாக இருக்கும், இந்த வருஷத்தில் வெயில் அதிகமாக இருக்கும், இந்த வருஷத்தில் பஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இந்த வருஷம் வந்து செழிப்பு அதிகமாக இருக்கும், இந்த வருஷம் போர் வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஜோசியருங்க தான் அவங்களுக்கு வந்து முன்கூட்டியே சொல்லி வைப்பாங்க. ஸோ அவங்க அமைச்சரவையில் ஒரு அங்கமாக இருந்தார்கள். ஆக ஜோசியருக்கு அப்படின்னும் போது இந்த ஜோசியருக்குன்னு குவாலிட்டியில் என்ன இருக்குதுன்னா குருவும் புதனும் முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த ஜோசியரோட ஜாதகத்தில். ஜோதிடர் ஜாதகத்தில் குருவும் புதனும் முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஏன்னா வாக்குக்கு காரணமானார் வாக்கு காரகன் குரு பகவான். அப்புறம் சாஸ்திர காரகன் அல்லது சரஸ்வதி காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது ஜோதிஷ காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பேர் புதன் பகவான். இந்த புதன் புத்தி கூர்மையுள்ளவர். அதனால் அதுவும் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இவங்க ஜாதகத்தில் ராசிக்கோ லக்னத்துக்கோ இது ரொம்ப தொடர்பில் இருந்தால் தான் அவங்களாம் இருக்குது. இப்போ உலகத்தில் மிக சிறந்த புத்திசாலின்னா புராண காலத்தில் யார் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணர். ஓகே. மகாபாரதத்தில் கிருஷ்ணர் வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்தார். அதுக்கு காரணம் என்னன்னா அவரோடது ரிஷப ராசி ரிஷப லக்னம்.
அந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்தை சேர்ந்த கிருஷ்ணருக்கு 5ஆம் இடத்துல புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சம், கன்னியில் இருப்பார். புதன் ஆட்சி ப்ளஸ் உச்சமாக இருந்தார். சந்திரன்ற மதி லக்னத்திலே உச்சம் பெற்றிருக்கு. ராசியிலேயே ராசி லக்னம் ஒன்றா இருந்தது. அதில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கு. அவர் மன வலிமை பெற்றவர், மனசை கண்ட்ரோல் பண்ணக்கூடியார். ஒரு சுதர்சன சக்கரத்தை கூட ஒரு மனசால் இயக்குனார்னா இது இங்கேருந்து வெளியே போய் அது தும்சம் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு கைக்கு சேர்ந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு மன வலிமை கொண்டவராக இருந்தார். மனசை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் புத்தி கூர்மை உள்ளவராக இருந்தார். இவருக்கு ஈக்குவலாக இருந்தது யார் அப்படின்னாக்கா ஆப்போசிட்டில் சகுனி தான் இருந்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு இந்த சந்திரன் அந்த அளவுக்கு பலமாக இல்லை, புதன் மட்டும்தான் இருந்திருக்கு. ஸோ இந்த புதன் அவ்வளோ புத்தி கூர்மை உள்ள புதன் யாரோட ஜாதகத்தில் இருக்கும்னாக்கா தொடர்பு கொண்டு இருக்குன்னாக்கா பெரும்பாலும் ஜோசியர்களுக்கு அந்த புதன் ரொம்ப பலமாக இருக்கணும், அல்லது அவங்களோட தொழிலோட சம்மந்தப்பட்டிருக்கணும், லக்னத்தில் ஆக ஒரு ஜோசியரோட ஜாதகத்தில் புத்திக்குரிய கிரகமான புதன் பகவான் பலமாக இருப்பார் அப்படிங்கிறதும், வாக்குக்காரகன் குரு பகவானும் தொடர்பில் இருப்பார் அப்படிங்கிறதும் தான் முக்கியம். வாக்குஸ்தானம் 2ஆம் இடம், தொழில் ஸ்தானம் 10ஆம் இடம், அப்புறம் இதுக்கு ஜோசிய கிரகம் புதன், அப்புறம் வாக்கு கிரகம் குரு பகவான் அல்லது வாக்கு ஸ்தானாதிபதி, இதுக்கெல்லாம் தொடர்பு இருந்தால் தான் அவங்க ஜோசியராக இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இந்த புதன் பலமாக இருந்தானான்னு ஒரு உதாரணம் கொடுக்குறேன். புத்தி கூர்மையில் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி இருந்தால் அவங்கள ஜோசியர்னா அந்த ஜோசியரை ஆஸ்தான ஜோசியராக அரசர்களை தங்களோட அமைச்சரவையில் வச்சுப்பாங்க. அது ஆக புத்தி கூர்மை உள்ளனும் நம்மளோட ஃபீல்டை தாண்டி விசாலமான அறிவு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா ஜோசியருக்கும் அது இருக்கும், அது அனுபவத்தில் நிறைய வந்திருக்கும். ரெண்டாவது ஜென்ரலாகவே அவங்களுக்கு எல்லாம் இருக்கும். விரும்பின ஜோசிய அறிவு மட்டும் வந்தால் பத்தாது, கூட ஆன்மீக அறிவு வேணும், புராண அறிவு வேணும், அப்புறம் லாஜிக் தத்துவார்த்தமாக பரிகாரங்களை சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே புத்திசாலித்தனத்தில் தான் சேரும். அதனால் எல்லா ஜோசியர்களுக்கும் நிறைய விஷயங்கள் அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும். எல்லா ஃபீல்டை காட்டிலும் ஜோதிடத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாலேஜ் இருக்கும்னு அர்த்தம். இப்போது எல்லா ஃபீல்டை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த ஃபீல்டில் இருக்கவங்க அதில் பெஸ்ட்டு யார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதில் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, லீடர், அந்த மாதிரி ஒரு 4 பேர் உங்களுக்கு பிடிச்ச லீடர்னால் நமக்கு இப்போ இன்றைக்கி டேட்டுக்கு கடந்த காலங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு உயிரோடு இருக்கிறாங்க அல்லது ஃபீல்டில் இருக்கிறாங்க. அப்படின்னும் போது அதில் சென்ட்ரலில் நரேந்திர மோடியை நமக்கு பிடிக்கும். ஒரு லீடருக்கான குவாலிட்டி மொத்தம் அவர்கிட்ட இருக்குது. அது என்ன லீடருக்கான குவாலிட்டினா, பேசிக் குவாலிட்டி ஒரு 4 இருக்குது, லீடர்ஷிப் குவாலிட்டி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. அந்த பேசிக் குவாலிட்டி அப்படிங்கிறது என்ன, அதாவது அந்த லீடர் எப்படி இருக்கணும்னாக்கா, எல்லாருமே வெறும் தோற்றத்தில் கரிஸ்மெட்டிக்காக இருக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அவங்களுடைய பேச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு வகையில் ஈர்ப்புத்தன்மை இருக்கணும். முக்கியமாக லீடருக்கான பேச்சு ரொம்ப முக்கியம். பேசியே தான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவாங்க. பேச்சு மூலிமா தான் அண்ணாலேருந்து, கலைஞர்லேருந்து, இப்படி எம்ஜிஆர்லேருந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்கள இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக இருக்கிறவங்கள பேச்சு மூலிமா அட்ராக்ட் பண்ணுறவங்க கூட சீமான், அண்ணாமலை, இவங்கெல்லாம் பேச்சினால தான் அவங்களாம் அட்ராக்ட் பண்ணுறாங்க, கரிஸ்மேட்டிக் பர்சனாலிட்டியாக மாறுறாங்க. ஸோ அது மாதிரி என்டர்டெய்னராக இருக்கணும். அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிற அளவுக்கு அந்த பேச்சு அவங்களுக்கு பிடிக்கணும். அதில் நாலேஜ் இருக்கணும். அவங்க ஃபீல்டை கடந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். அவங்களுக்கு ஃபீல்டை கடந்து எக்ஸ்ட்ரா நாலேஜும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் இம்பேக்ட், அது அவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தணும், கேட்குறவங்களோட மனசில் பதியணும், அது அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை உருவாக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சீமான் பேசுகிறாருன்னு வச்சிங்களேன், அவரோட பேச்சு என்ன ஆகும்னா, அவர் பேச அவருடைய தம்பிமார்கள்லாம் அவரை மாதிரியே பேசுவாங்க, அவரை மாதிரியே பாடி லாங்குவேஜெலாம் வந்துடும். ஸோ அது இம்பேக்ட், அதுதான் தாக்கம். இவரோட தாக்கத்தால் இன்னொரு சீமான் உருவாகிறாங்க. அவர் உருவாக்கி விட்றாரு, அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ போயிடுறாங்கல்லாம், அது வேறு விஷயம். ஆனால் உருவாக்குறாங்க. ஸோ முதல்ல அவங்க
நாலேஜான ஆளாக இருக்கணும், என்டர்டெய்னர் மாதிரி அவங்கள வந்து விரும்பணும், எல்லாருக்கும் பிடிக்கணும் அவங்களுக்கு. 3வது அவங்களுக்கு வந்து தாக்கத்தை ஏற்படுத்துகிறவங்களா இருக்கணும். 4வது முக்கியமானது என்னென்னா, அவங்க என்ன எல்லாம் பேசுகிறாங்களோ சொல்கிறாங்களோ அதை வந்து ரோல் மாடலாக இருக்கணும். அவங்களே அது மாதிரி வாழ்ந்து காட்டணும். இது 4ம். சில பேர் இந்த ரோல் மாடலாக இருக்கிறதுல போலித்தனம் இருக்கும், இருக்க மாட்டாங்க. அதில் நிறைய தப்பு நடந்துறது உண்டு. அதில் ரோல் மாடலாக இல்லாமல் அவங்க வந்து பொய்யா வெளியே பேசுகிறது ஒன்று, உள்ளுக்குள்ளே வாழுற வாழ்க்கை வேறையாக இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு சாமி கும்பிடாதேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஆனால் வீட்டுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ அது வந்து போலி. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ரோல் மாடல்னால் எப்படி சொல்கிறோமோ சொல்கிற மாதிரியே வாழ்ந்து காட்டணும், அதுதான் முக்கியம். இது மாதிரி இருக்கிற இவங்கள அங்கே வந்து சென்ட்ரலில் வந்து நரேந்திர மோடி இருக்க மாதிரி உள்ளூரில் வந்து அதிகமாக நல்லா இருக்கக்கூடியவர் அண்ணாமலை இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியாக சீமானை சொல்லலாம். அதுலேயே கூட ஆரம்ப காலத்துக்கு இந்த காலத்துக்கு முரண்பாடு இருக்குது அவருடைய பேச்சிலெல்லாம். இருந்தாலும் அவர் ரியலைஸ் பண்ணி திருந்திட்டாரா மாறிட்டாரா அப்படிங்கிறத பொறுத்து அதில் வச்சுக்கலாம். அதில் இப்போ நம்ம ஏற்றுக்கிறேன், அவரும் வந்து நல்ல லீடர் தான் அப்படிங்கிற மாதிரி. மற்றபடி தமிழ்நாட்டில் வேறு ஒரு பெரிய லீடரு இல்லைன்னு தான் அர்த்தம். அரசியல் லீடர் ஓகே, இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாராவது இருக்காங்களா? நம்ம பர்சனல் லைஃபோடு சேர்ந்து தாங்க எல்லாமே. அவங்க பர்சனலாக வாழ்க்கையில் எப்படி வாழறாங்கன்றதுலாம் ரொம்ப முக்கியம். ஒரு ஆளுடைய குணம், திறமை மற்றும் ஒழுக்கம் இதெல்லாம் சார்ந்ததாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்க குணவானாக இருக்கணும், ஒழுக்கம் சார்ந்ததாக இருக்கணும். அவங்க வந்து அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரோல் மாடலாகவும் இருக்கணும். வெளியே ஒன்றும் உள்ள ஒன்றும் மாதிரியும் இருந்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கை முறையிலெல்லாம் முரண்பாடுகள் இருக்குது. சினிமாவில் ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, நேரான வாழ்க்கையில் வந்து முரண்பாடுகள் இருக்குமேனாக்கா நம்பியார் மாதிரி முரண்பாடு இருக்கலாம். நம்பியார் வந்து சினிமாவில் வந்து வில்லனாக நடிப்பார், ஆனால் நேர்மையான வாழ்க்கையில் வந்து சும்மா பூண்டு நீ கூட சாப்பிட மாட்டார். அந்த மாதிரி ஆள் வெஜிடேரியன் மட்டும் இல்லாமல் பூண்டு கூட சாப்பிடாத அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் கேரக்டர்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அது விட்டுருங்க, அது வேறு. இப்போது இந்த மாதிரி ஹீரோக்கான பேசிக் அந்த தகுதிகள் திறமைகள்லாம் இருக்கணும். ஒரு பக்கம் பேசிக் தகுதிகள் திறமைகள்லாம் இருக்கணும். முகம் சுழிக்கிற மாதிரியோ இல்லை வேறு மாதிரியோ ஒரு படத்தில் கூட நடிக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கணும். ரோல் மாடலாக இருக்கணும். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம வந்து தகுதியானவராக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னாக்கா இன்றைக்கி தேதிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் இன்னொன்று அஜித்தும் தான். இவங்க 2 பேர் தான் ஹீரோக்கான இலக்கணத்தோடு இருக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோக்களுக்கு இலக்கணமாக இருக்கிறாங்க. அதுக்கு அது மற்றவங்களெல்லாம் விமர்சனம் பண்ண வேண்டாம். இவங்க 2 பேர் தான் ஹீரோக்கான இலக்கணம். எனக்கு இந்த 2 பேரையும் எனக்கு பிடிக்கும். அது வந்து கதை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எப்படி வேணாலும் இருக்கட்டும். ஆனால் இவங்க ஜனரஞ்சகமானவங்க. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடியவங்களாக இருப்பார்கள். அதனால் இவங்க 2 பேர் தான் சரியான ஆளாக நம்ம ஒரு சினிமாவுக்கு ஹீரோவாக இருக்க தகுதியான ஆளாக இவங்க 2 பேரை நம்ம பார்க்குறோம். அடுத்து இசையில் வந்து மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? ஒரு சினிமாங்கிறது என்ன, சினிமாவை வந்து டெம்பரவரியாக ஃபீல்டில் இருக்க அந்த படம் இருக்கணுமா, அல்லது காலம் கடந்து அந்த படம்லாம் இருக்கணுமா அப்படின்னா, காலம் கடந்து அதை கொண்டு போகக்கூடிய தன்மை அந்த இசைக்கு தான் உண்டு. காலம் கடந்து ஒரு சினிமாவை வேறு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய தன்மையான இசைக்கு உண்டு. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா 80s இருக்கிற படங்கள் 90s வரைக்கும் தான். அதாவது ஏஆர் ரகுமான் வளர்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இளையராஜா தான் இருந்தார். அவரோட பாடல்களுக்காகவே படம் ஓடினதுன்னு நமக்கு தெரியும். இன்றைக்கும் வந்து அந்த பாட்டுகளை தான் நம்ம வந்து பல இடங்களில் நம்ம கேட்கணுன்னு ஆசைப்பட்றோம். அந்த படங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பிறந்தவங்கெல்லாம் கூட அந்த குழந்தைங்கள்லாம் கூட இன்றைக்கி அந்த பாடல்களை தான் வெகுவாக ரசிக்கிறது உண்டு. இசை மற்றவங்க போகிற இசையெல்லாம் அதுவே சீசனுக்கு வந்து அவுடேட்டடாக ஆகிடுறது உண்டு. ஒரு சீசனில் ஒன்று சீசனுக்கு போகும்போது அதுவே மறைஞ்சு போகுது. ஆனால் அவரோடது அந்த மாதிரி இருக்கிறது இல்லை. அதனால் இசையமைப்பாளர்கள் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து 80s முன்னாடி இருந்தவங்கள டி ராஜேந்திரம், இளையராஜாவும் தான். இளையராஜா நம்பர் 1லேயும் டி ராஜா நம்பர் 2லேயும் இருந்தாங்கன்றது தான் உண்மை. அவங்களோடது தான் உண்மையிலே இசைன்னு சொல்லலாம். மீதி பெறதெல்லாம் ஏதோ ஃப்ளூக்கில் கிளிக்கானவங்க வாழ்க்கை ஓடுது, அவ்வளோதானோட நிரந்தரமாக அதெல்லாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான், நிரந்தரமாக இருக்கும். காலகாலமாக இருக்கக்கூடிய
பாடல்கள் இவங்க 2 பேர்த்துன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எதிர்காலத்துக்கு முன்னாடி இது எம்எஸ்வி சொல்கிற மாதிரி இது. பாடல்கள் சொன்னோடனே பாடல் ஆசிரியர் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? பாடலாசிரியர் கங்கை அமரன் சிறந்த பாடலாசிரியர். கங்கை அமரன் சிறந்த பாடலாசிரியர். எவ்வளோ பேர் பாட்டு எழுதுகிறாங்க. கவிஞர் கண்ணதாசன் எழுதினார், கவிஞர் வாலி எழுதிட்டு இருந்தார். ஆனால் கங்கை அமரனை சொல்கிறேன் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்கெல்லாம் கவிஞர்ன்ற ஒரு அடைமொழியோடு இருக்கிறவங்க. அவங்களோட அடையாளம் வந்து கவிஞர்னு சொல்லக்கூடியது. இப்போ கண்ணதாசன் வந்து ஒரு ஞானி. அர்த்தமுள்ள இந்து மதம் படித்தவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு ஞானின்னு. ஒரு ஞானி வந்து தொழில்முறையான கவிஞராக இருந்தார். அவர் ஒரு ஞானி. அந்த ஞானி அதோட கொஞ்சம் கீழ்நிலையான கவிஞராக இருந்தார். அதோட கீழ்நிலையான பாடலாசிரியராக வேலை செய்தார். வயிற்று பழப்புக்காக பாடலாசிரியராக அவர் வந்து பணிபுரிந்தார். ஆனால் அவர் வந்து கவிஞர். அதுக்கும் மேலே அவர் ஒரு ஞானி. இதுதான் அவரோட இது. கவிஞர் வாலி அப்படிங்கிறவர் அவர் கவிஞர் தான். அவர் பாடலாசிரியராக கொஞ்சம் கீழ்நிலையை தொழிலாக வைத்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய இயல்புன்னா அவரோட நிலை அப்படின்னா கவிஞர் இந்த நிலையில் இருந்தார். ஆனால் கங்கை அமரனை யாரும் கவிஞர்னு சொன்னது கிடையாது. ஆர்வி உதயகுமார் இந்த மாதிரி நிறைய பேர் சினிமாவுக்கு பாட்டு எழுதுவாங்க. சினிமாக்காரங்க டைரக்டருங்களெல்லாம் நிறைய பாட்டு எழுதுவாங்க, பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் பாட்டு எழுதுறாரு, தனுஷு பாட்டு எழுதுறாரு, இப்படிலாம் இருக்கு இல்லையா? இவங்கெல்லாம் வந்து கவிஞர்னு சொல்ல முடியுமானாக்கா சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. அதே போல் கங்கை அமரன் கவிஞர் கங்கை அமரன் யாருமே சொன்னது கிடையாது. ஆனால் அவர் பாடலாசிரியர். அவரோட வார்த்தைகளை அந்த பாடல்களெல்லாம் வரிகளெல்லாம் கேட்டிங்கன்னா, டாப்பான பாடல்களில் அந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டிங்கன்னா அற்புதமாக இருக்கும். இசைக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். ரொம்ப விசேஷமான வார்த்தைகள்லாம் தேடி கண்டுபிடிச்செல்லாம் போட்டிருப்பார். ஆக மிக சிறந்த பாடலாசிரியர்னால் நமக்கு தெரிஞ்சு அது வந்து கங்கை அமரனை தான் நம்ம சொல்லலாம். இவங்கெல்லாம் அவங்களுக்கு மேலே கவிஞர்கள். அவங்க வந்து அப்படியே கீழ்நிலைக்கு தான் பாடல் எழுத வந்தாங்களோ ஒழிய பாட்டுக்காக தானே. ஆனால் அவங்க கவிஞருங்கிற அந்தஸ்தை பெற்றுட்டாங்க. பாடலாசிரியரோட ஒசந்தவங்க தான் கவிஞர்கள். அதனால் அவங்கள கணக்கு சேர்க்கலை நான். கண்ணதாசனையோ அல்லது வாலியோ கணக்கு சேர்க்கலை. அதுக்கப்புறம் இருந்த கவிஞர்கள்லாம் கூட இந்த காலத்தில் சினேகன் மாதிரி நிறைய கவிஞர்லாம் பாட்டு எழுதுகிறாங்க. அதெல்லாம் கூட அதில் பாடலாசிரியர் அப்படின்னா அது கங்கை அமரன் சிறப்பான பாடலாசிரியர். இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இல்லை, பாடல் அந்த ஃபீல்டில் இல்லை, ஜோசியர் ஃபீல்டில் இருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் அதை பற்றிலாம் சொல்கிறீங்க. ஸோ அந்த ஃபீல்டில் இல்லாதவங்க கூட அதை பற்றி சொல்லலாமா? புரியுது. நானே சொல்லாமான்னு கேட்குற மாதிரி கூட இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். சரி, ஓகே. இது 2000க்கு முன்னாடியெல்லாம் வந்து கர்நாடிக் மியூசிக் வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தார். அவரோட விமர்சனம், அவர் பாட்டு பாட தெரியாது, பாடினது இல்லை, அவர் அப்படிலாம் இல்லை. ஆனால் அவரோட விமர்சனத்துக்கு வந்து அந்த சங்கீத வித்வான்கள்லாம் கூட அலறுவாங்க. அவரோட விமர்சனம் கேட்குறதுக்கு பயப்படுவாங்க. அவரோட விமர்சனம் அவ்வளோ துல்லியமாக இருக்கும், நுட்பமாக இருக்கும். அடுத்த பாடகர்கள்லாம் வந்து கவனிக்காதது கூட இவர் கவனிக்கக்கூடிய வல்லமை பெற்ற. விமர்சனங்கிறதும் ஒரு கலை. அது அற்புதமாக அவங்க பார்ப்பாங்க. இலக்கணங்களை புரிந்து வைத்துக்கிறதா விளம்பரம். இலக்கணங்களை தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இலக்கணம் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. அது மாதிரி இப்போ கூட வந்து சினிமாலெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து அந்த காலம் இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஆனந்த விகடனோட விமர்சனத்துக்கு வந்து மார்க் போடுவாங்க. அந்த மார்க் போட்டால் அதையே வந்து பேனரில் போடுவாங்க, பேப்பரில் போடுவாங்க, அதே விளம்பரப்படுத்தி சினிமாவை ஓட்டுவாங்க. ஆனந்த விகடனில் இருந்தால் 70 மார்க் வந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க் வந்து 170 மார்க் வந்துருச்சு அப்படிலாம் சொல்லிட்டு அதையே வந்து பேப்பர்லெல்லாம் பப்ளிஷ் பண்ணி அதை படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டிகிட்டு போவாங்க. அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக ஆனந்த விகடன் வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தாங்களானாக்கா இல்லை. ஆனால் விமர்சனம் பண்ணுறதுக்கு தகுதியான பத்திரிகையாக அது அந்த அந்த விமர்சனம் பண்ணுறவர் இருந்திருக்கிறாரு. அது மாதிரி அதுபோல் சன் டிவிலெல்லாம் வந்து நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இந்த வாரம் எந்த படம் நம்பர் 1ல் இருக்குது, 2ல் இருக்குதுன்னு சில பேர் போட்டுதாங்க. அது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இப்போது சினிமாவை விமர்சனம் பண்ணுறதில்ல இந்த ப்ளூ சட்டை மாறன்னு ஒரு ஆள் இருக்கார். அவரோட விளம்பரத்துக்கு, அவரோட விமர்சனத்துக்கு பெரிய பெரிய பட நிறுவனங்கள்லாம் அலறாங்க. ரஜினி படம் முதல் கொண்டு எல்லாருமே அவர் என்ன சொல்லிடுவாரோன்னு அவரோட விமர்சனம் எப்படி வருதுன்னு அவளோட எதிர்பார்க்குற அளவுக்குலாம் ஆயிடுச்சு. அவர் ஒரே ஒரு படம் எடுத்தார். அந்த படம் ஓடிச்சா ஓடலையான்னு கூட தெரியல. ஏதோ ஒரு டெத்தை வச்சு ஒரு படம் எடுத்தாருன்னு கேள்விப்பட்டோம். நம்ம ஒன்றும் பார்க்கல.
ஆக அந்த ஃபீல்டில் இல்லை, ஆனால் அவரோட விமர்சனம் வந்து ரொம்பவும் பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. அந்த மாதிரி விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒரு துறையோட மிக சிறந்த ரசிகனாக இருந்தால் போதுமானது. அவருக்கு அந்த இலக்கணங்கள் தெரிந்திருந்தால் போதுமானது. ரசிக்க தெரிஞ்சும் இலக்கணங்கள் தெரிஞ்சும், அதாவது வெற்று மனதுடனே சமநிலையோட அதை கவனித்தா போதுமானது. ஒரு பர்டிகுலரான பிரச்சனை தான் மனசில் வச்சு ரசிக்கிறவங்களால சரியாக விமர்சனம் பண்ண முடியாது. நான் ஒரு விஜயோட ரசிகனாக இருந்துட்டு நான் அஜித்தோட படத்தை வந்து விமர்சனம் பண்ணால் சரியாக வராது. அஜித்தோட ரசிகனாக இருந்துக்கிட்டு விஜய் படத்தை விமர்சனம் பண்ணாலும் சரியாக வராது. அப்படிலாம் இல்லாமல் சமநிலையில் பொது மனிதனாக இருந்து ஒரு ரசனத்தன்மை கொண்டவனாகவும் இருந்து அந்த துறையோட இலக்கணங்கள் அடிப்படையை உணர்ந்தவனாக இருந்தால் போதுமானது. அதில் ஒரு வல்லமையும் தேவையில்லை. அப்படி இருந்து சொன்னாலுமே போதும், அவங்க சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். வணக்கம். இது போதும் இதோட.